வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ். மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆச்சுங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணிடலாம். மார்க்கெட்டோட இன்னைக்கு எக்ஸாக்ட் ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24,840. நம்ம நேற்று லெவல் டிஸ்கஸ் பண்ணியிருந்து 24,875க்கு மேலே பை எபோவ். அதோட டார்கெட் 24,924, 24,994. இங்கே இந்த கேண்டில் தான் ஸ்டேபிள் ஆச்சு. க்ளோஸ் வச்சு மேலே போய் ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. பட் 994க்கு போக முடியல. 980 வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டு போச்சு. ஒரு 14 பாயிண்ட் மட்டும் போகல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம செல்குலஸ் வந்து 24,929 போகல. 979 இங்கே இருக்குது ஆக்சுவலாக. இங்கே இருக்குது. ஓகேங்களா? 24,979. ஆக்சுவலாக 978, 80 ஹை. அங்கே இருந்து செல்குலர் ஸ்டேபிள் ஆகுது. அதோட டார்கெட்டான 24,924 அச்சீவ் பண்ணுது. 24,860 அந்த கேண்டில் அச்சீவ் பண்ணுது. ஆக்சுவலாக இங்கே இது ஓகேங்களா? சரி, இப்போ அங்கேருந்து டார்கெட்டு 1 and 2 ரெண்டையுமே அச்சீவ் பண்ணுது. அகைன் பார்த்தீங்கன்னா 24,830க்கு கீழே ஒரு செல்குலர் இருக்குல்ல, அது ஸ்டேபிள் ஆச்சு. அதோட டார்கெட்டான 24,760. அதோட டார்கெட் 24,760க்கு ஒரு 783 வரைக்கும் இன்னைக்கு ஆக்சுவலாக வந்திருந்தது. இன்னைக்கு தான் இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஒரு பை மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகுது. ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணி செகண்ட் டார்கெட் போக முடியல. அப்புறம் செல்குலர் ஸ்டேபிள் ஆகுது. டார்கெட் 1 அடிக்குது, டார்கெட் 2 அடிக்குது. டார்கெட்டு 1 அடிக்குது. டார்கெட்டு அடுத்த செல்குலர் ஸ்டேபிள் ஆகி டார்கெட் அடிக்கல. பட் ப்ராஃபிட்டை ஆக்சுவலாக கொடுத்துருச்சு. நம்மளோட ஆட்டோ ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா பையிங்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1,500 அந்த 20 பாயிண்ட் ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. செல்லிங் ரியல் ட்ரேடு இங்கே இருக்குது. ஆட்டோமேட்டிக் போட்டு பார்த்தீங்களா, ரெண்டுமே இன்னைக்கு ப்ராஃபிட்டில் தான் நம்மளது க்ளோஸ் ஆயிருக்குது. 2 ட்ரேடு அருமையான என்ட்ரி. சீக்கிரமே ப்ராஃபிட் ஆக்சுவலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே, இது தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, மார்க்கெட்டோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,818 க்ளோஸ் ஆயிருக்குது. 24,818 க்ளோஸ் ஆயிருக்குது. அப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுறது நம்ம முதல்ல செக் பண்ணிடலாம். டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேங்க, நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நாங்கள் எதையும் யாரையும் எங்கேயும் எந்த இடத்துலையும் வாங்கி விற்க சொல்லலை. ஓகே, ஃபஸ்ட்டு செல் பிலோ பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி செல் பிலோ அப்படிங்கிறது நார்மல் செல் பிலோ. ஆக்சுவலாக நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். 24,895க்கு கீழே செல் பிலோ. ஆக்சுவலாக 24,895. அப்போ 24,900 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு ரியாக்ட் ஆகலாம். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, டார்கெட் இன்னைக்கு எப்படி மேக்ஸிமம் பக்கத்தில் தான் இருக்கும் எல்லாமே. 24,855, 24,747 ரெண்டு டார்கெட் கொடுத்துடலாம். 747 இருக்கும். அதுக்கு அடுத்தது கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா 25,088க்கு கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,048, 24,940 இருக்கும். சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா 24,717, 24,717க்கு கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,662, 24,554 இருக்கும். அப்போ ஓகே, இது செல் சைடு. அப்போது பை சைடு ஒரே நிமிஷம், பை சைடு போட்டுடலாம்.
பை சைடு பொறுத்தவரைக்கும் சாரி நார்மல் பையவோங்கிறது 24,762க்கு மேலே. அதோட டார்கெட் 24,800 24,855 24,910 இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 24,569க்கு மேலே பையவோ. அதோட டார்கெட் 24,662 24,717 இருக்கும். கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 24,940க்கு மேலே பையவோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,048 25,103 இருக்கும். இதுதான் நாளைக்குரிய லெவல். நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி போன வாரம் எப்படி நம்மளுக்கு லெவல் வந்ததோ அதே மாதிரி பெருசாக வந்திருக்குது. ஒன்று சைட்வேஸாக இருக்கணும், இல்லைன்னா அப் அண்ட் டவுன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு லோ பார்த்தீங்கன்னா 24,554 ஹை 25,100 வரைக்கும் இருக்குது. ஆல்மோஸ்ட் 600 பாயிண்ட் இருக்குது. இப்போ 600 பாயிண்ட்னா இங்கேருந்து 800னா ஒரு 300 பாயிண்ட் மேலே போகலாம், ஒரு 300 பாயிண்ட்டு கீழே இறக்கலாம். இல்லை அப்படின்னா 24 இந்த இடத்துல க்ளோஸும் வைக்கலாம். நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணும். இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிகேட்டர்ஸில் நிறைய நம்ம அப்டேட் கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக இண்டிகேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்குறோம். ஓகேங்களா? இங்கே இருக்கு பாருங்கள். இன்ட்ராடேக்கு லெவல்ஸ் இங்கேயே வந்துடும். இன்ட்ராடேக்கு லெவல் இங்கேயே வந்துடும். அதே மாதிரி வீக்லிக்கு லெவல் கொடுத்துட்டோம். வீக்லிக்கு இங்கே வந்துடும். வீக்லிக்கு உடைய லெவல் இங்கே வந்துடும். எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ஸு அப்படி எல்லாமே வந்துடும். மந்த்லிக்கும் நம்ம இதுலேயே ஆக்சுவலாக எடுத்தாச்சு. மந்த்லிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். இந்த மாதத்தோட சப்போர்ட் இது எக்ஸாம் நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,913, 23,488, 24,105. அப்போ ரெசிஸ்டன்ஸு மேக்ஸிமம் போக வேண்டிய 26,487 போகலாம். இந்த மாதிரி டெய்லி, வீக்லி, மந்த்லி அண்டு இயர்லி 4க்குமே லெவல் ஆக்சுவலாக நம்ம போட்டிருக்கிறோம். லெவல் நோட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆச்சுங்கிறது நம்ம நாளைக்கு செக் பண்ணலாம். நாளைக்கு மார்க்கெட்டு முதல்ல இந்த நியூஸ் பேஸ்டு அப்புறம் இந்த கால்ஸ் வாங்கி பண்ணுறது இதெல்லாமே தயவு செய்து பண்ண வேண்டாம். இது ஃபுல்லாகவே பியூர் அண்ட் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் வச்சு தான் நம்ம இதில் ஃபார்முலாவே போட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக எங்கேயுமே எந்த இண்டிகேட்டரும் நான் யூஸ் பண்ணலாம். முதல்ல இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோம், இப்போ இண்டிகேட்டரை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த லெவல் எங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்கும்னு பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கணும். ஒரு கேண்டில் பெருசாக வந்துருச்சு, இப்போ எக்ஸாம்பிள் காலையில் இந்த கேண்டில் பெருசாக போயிடுச்சு. ஆக்சுவலாக பக்கத்தில் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ட்ரேடு எடுக்கலாமா வேணாமாங்க டிசைட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். இங்கே மறுபடியும் இங்கே வரும்போது எடுக்கலாம். அந்த மாதிரி யோசிச்சு ட்ரேட் பண்ணோம்னா நம்ம நிறைய சக்ஸஸ் பண்ணலாம் இல்லை. சரிங்களா? ஏன்னா பாருங்கள் எல்லா இடத்துலையும் லெவலில் ரியாக்ட் ஆகிருக்கு. பாருங்கள் இங்கே ரியாக்ட் ஆகிருக்கா, இங்கே ரியாக்ட் ஆகிருக்கு, எத்தனை தடவை பாருங்கள் இங்கே ரியாக்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி பார்த்து லெவல் கரெக்டாக ட்ரேட் பண்ணால் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.